Sunland Refined Sunflower Oil. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். ஓட்டு எதுக்கு போடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு ஏன் ஓட்டு போடுறீங்கன்னு சொல்றேன். இப்படி QR கோட் மூலமா டிஜிட்டல் பிரச்சாரத்துல இறங்கி இருக்காரு திரு தொல் திருமாவளவன் அவர்கள். சிறுபான்மையினரின் பாதுகாப்பாக இருந்தாலும், பெண்களின் உரிமைகளாக இருந்தாலும், ஈழத் தமிழர்களின் உரிமைகளாக இருந்தாலும், அனைத்து களங்களிலும் ஒரு போராளியாக மக்களோடு மக்களாக களத்திலே நின்று குரல் கொடுக்கிறார். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிடுற விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் டிஜிட்டல் முறையில QR கோட் வழியா பிரச்சாரத்துல ஈடுபட்டு திட்டத்தை தொடங்கி வச்சு அமைச்சர் SS சிவசங்கரனோட இணைஞ்சு தன்னோட செல்போன்ல சோதிச்சு பார்த்திருக்காரு. இப்படி இருக்க சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில பல பகுதியிலையும் விசிகாவினர் கடைகள் மற்றும் வாகனத்துல QR கோடை ஒட்டி பொதுமக்கள் கிட்ட பிரச்சாரத்துல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த QR கோடை நம்மளோட செல்போன்ல ஸ்கேன் செஞ்சா திரையில தோன்றி திருமாவளவன் வரும் நாடாளுமன்ற தேர்தலோட முக்கியத்துவம், தனக்கு ஏன் வாக்கு கொடுக்கணும் அப்படிங்கறது பத்தியும் தனக்கும் தொகுதிக்குமான உறவு பத்தியும் பேசுற வீடியோ ஒன்று ஒளிபரப்பாகும். இத கட்சியினர் உள்ளிட்ட பொதுமக்கள் ரொம்ப ஆவலோட கண்டுகளிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ இப்ப இணையத்துல வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்க. சார்ந்த வாக்காளர் பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெறவுள்ள இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக மீண்டும் நான் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறேன். சிதம்பரம் தொகுதி எனது சொந்த தொகுதி, எனது தாய்மடியாக நான் பெரிதும் மதிக்கும் தொகுதி. ஆகவே தொடர்ந்து நான் இந்த தொகுதியில் உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களுக்கு தொண்டாற்றக்கூடிய ஒரு பணியாளனாக களப்பணி ஆற்றி வருகிறேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை நான் முழுமையாக மக்கள் பணிக்கு ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறேன். பதவி பவிசு என்பதை ஒரு பொருட்டாக கருதாமல் மக்களுக்கான தொண்டு என்று கருதி நான் என்னை அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றி வருகிறேன். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் உங்கள் வீட்டு பிள்ளையாக பணியாற்றுகிற அதே வேளையில் ஒட்டுமொத்த தமிழகத்தின் நலன்களுக்காக தமிழன் தமிழ் நாடு என்ற உணர்வோடு மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்து வருகிறேன். காவிரி ஆற்று நீர் சிக்கலாக இருந்தாலும், விவசாயிகளின் பிரச்சனைகளாக இருந்தாலும், மீனவர்களின் சிக்கல்களாக இருந்தாலும், சிறுபான்மையினரின் பாதுகாப்பாக இருந்தாலும், பெண்களின் உரிமைகளாக இருந்தாலும், ஈழத் தமிழர்களின் உரிமைகளாக இருந்தாலும், அனைத்து களங்களிலும் ஒரு போராளியாக மக்களோடு மக்களாக களத்திலே நின்று குரல் கொடுத்து வருகிறேன். அனைத்து தரப்பு மக்களின் குரலை போர்க்குரலாக எதிரொலித்திருக்கிறேன். நாட்டு நலன்களை முன்னிறுத்தி, விளிம்புநிலை மக்களின் நலன்களை முன்னிறுத்தி நாடாளுமன்றத்தில் 69 முறை பேசுவதற்கான வாய்ப்பை பெற்று உங்களின் குரலாக எனது குரல் அங்கே ஒலித்திருக்கிறது. தொடர்ந்து என் குரல் உங்கள் குரலாக அந்த மக்களவையில் ஒலிப்பதற்கு மீண்டும் இந்த முறை நீங்கள் பானை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். மீண்டும் மகத்தான வெற்றியாக, நாடே உற்று நோக்கக்கூடிய வகையிலான ஒரு வெற்றியாக அமைந்திட ஒரு வாக்கு கூட சிந்தாமல் சிதறாமல் பானை சின்னத்திலே வழங்கி என்னை உங்களின் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்க வேண்டும். மீண்டும் மக்களவைக்கு அனுப்பி வைத்து உங்களின் பிரதிநிதியாக போராடுவதற்கு, வாதாடுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாட்டை காப்பதற்கு, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு, ஜனநாயகத்தின் விழுமியங்களை பாதுகாப்பதற்கு போராடுகிற ஒரு போராளியாக என்னை மக்களவைக்கு அனுப்பி வையுங்கள். நமது சின்னம் பானை. நன்றி, வணக்கம். Sunland Refined Sunflower Oil. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும்.